ஷேர் மார்க்கெட்ல போட்டுதான் எங்க குடும்ப பணக்காரராச்சுங்கிறவங்க யாரா இருக்கீங்களான்னு? உங்க சைடுல ஷேர் மார்க்கெட்லயும் மியூச்சுவல் ஃபண்ட்லயும் போட்டுதான் நாங்க பணக்காரங்க ஆனோம் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? தமிழ்நாடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்லயோ ஷேர் மார்க்கெட்லயோ பணம் போட்டு தன்னை நிலைநிறுத்தி கொண்டதை விட தங்கத்திலையும் நிலத்திலையும் பணம் போட்டு நிலைநிறுத்திக்கிட்ட குடும்பங்கள் தான் அதிகம். நம்ம வீடுகளே அதுதான். இந்த வீடியோல கோபி அண்ணா சொன்னது 50% கரெக்ட் தான். லாஸ்ட் 20-30 வருஷமா தமிழ்நாட்டில இருந்த நம்ம மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தியுமான அவேர்னஸ் குறைவா தான் இருந்திருக்கு. அதனாலதான் அவங்க கோல்டுலயும் லேண்ட்லயும் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு சரியான அவேர்னஸ் போய் கிடைச்சிருந்தா நம்மளாலையும் நல்ல ரிட்டர்ன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் லாஸ்ட் 20 வருஷத்துல சென்செக்ஸும் சரி நிப்டி சரி கிட்டத்தட்ட 15 மடங்கு அதிகமா வளர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம HDFC, இன்ஃபோசிஸ், TCS, ஏசியன் பெயிண்ட், டைட்டன், ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் நீங்க 2000 காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு நல்ல மில்லியனரா இருந்திருந்திருக்கலாம். ஸோ நம்ம ஜெனரேஷனும் அதே மிஸ்டேக்ஸை பண்ணாம கொஞ்சம் அட்வான்ஸ்டா போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்க. ஷேர் மார்க்கெட்ல ஒரு பர்சன்டேஜையும் கோல்டுல கொஞ்சமும் மற்ற அசட்ஸையும் கன்சிடர் பண்ணுங்க. அப்போதான் போர்ட்ஃபோலியோவும் டைவர்சிஃபை ஆகும். அட் த சேம் டைம் நம்ம ஃபினான்ஸ் ஹெல்த்தும் நல்லாவே மெயின்டைன் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா நானும் ஹாப்பி ஆவேன். தேங்க்யூ.